வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்குல கார போண்டாவும் இனிப்பு போண்டாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இதில் ஒரு பெரிய வெங்காயம், நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை தழை, முருங்கைத்தழை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு 1/2 கப்பு கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அரிசி மாவு 1 டீஸ்பூன், இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் தண்ணி விட தேவையில்லை. கிழங்குல இருக்கிற ஈரத்தன்மையே சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க குட்டி குட்டியாக. 2 கிழங்குக்கு எனக்கு 8 உருண்டை வந்துச்சு. இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், போண்டா ரெடி ஆகிடுச்சு. சிம்மிலே வச்சு வேக வைங்க, போட்டோன்னே மேலே கருகிடும். இது சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இனிப்பு போண்டா செய்யலாம் வாங்க. அதே மாதிரி இதுக்கும் 2 கிழங்கு எடுத்திருக்கேன். 2 கிழங்க தோலை உரிச்சிட்டு இதையும் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாத இதையும் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் வெல்லம் கொஞ்சமாக போட்டால் போதும். இனிப்பு அதிலே கிழங்குலே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி, பாகு பதம்லாம் தேவையில்லை, அதை வடிகட்டி வச்சுக்கலாம். அடுத்தது மைதா மாவு 1/2 கப் போட்டுக்கோங்க, தேங்காய் துருவல் கொஞ்சம், ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க நசுக்கி, ஒரு பிஞ்சு உப்பு, சமையல் சோடா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அந்த வெல்லமே பத்தாது, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கோங்க, அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி எண்ணெயில் போடுங்க. சோடா உப்பு போட்டதுனால நல்லா உப்பி வரும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 டிஷ்ஷும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.